பாராட்டு விழா நடைபெறும். கோவில் நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். காவல்துறை சேர்ந்த உதவி காவல்துறை ஆய்வாளர் திரு ஆழ்வார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பௌர்ணமி நாடக குழுவின் மூத்த கலைஞர் மேடைக்கு அழைக்கிறோம். திரு குணசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோவில் நிர்வாகிகள் திரு முருகன், திரு தங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பௌர்ணமி நாடக குழு 1990ஆம் ஆண்டு திரு எஸ்.எம். கண்ணன் மற்றும் திரு ஜெகநாதன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த பௌர்ணமி நாடக குழுவிற்கு பௌர்ணமி நாடக குழு என்று பெயர் வைத்தவர் திரு புகழ்பாலகன் அவர்களின் அப்பா திரு ஆதிமூலம் அவர்கள். அவர்கள் இதற்கு முன்னதாக 3 நாடகங்களை நமது ஊரிலே இயக்கியுள்ளார். நமது ஊரை சேர்ந்த பெரியவர்கள், காலம் சென்றவர்கள் அந்த நாடகத்திலே பங்கு பெற்றார்கள். காலம் கனியும் அப்படின்னு ஒரு நாடகம் இந்த கோயில் அம்மன் கோயில் அவங்க அரங்கேற்றினாங்க. முதல்ல 1990ல மறைந்த எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் கண்ணன் அவர்கள் பௌர்ணமி நாடக குழுவை துவக்கி வைத்தார். அவர்களோடு திரு ஜெகநாதன் அவர்கள் இணைந்து இந்த நாடக குழுவை ஆரம்பித்தார்கள். இந்த நாடகத்திலே முதல் நாடகத்தை திரு ஆதிமூலம் அவர்கள், புகழ்பாலகன் அப்பா திரு ஆதிமூலம் அவர்கள் வாழ்வு கொடுத்த உத்தமி என்ற நாடகத்தை கதை எழுதி முதல் முறையாக இந்த நாடகத்தை குழுவை துவக்கி வைத்தார். அதிலே சிறப்பாக பணியாற்றிய திரு ஜெயபால் அவர்கள் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். அவர்கள் முதல் நாடகத்திலிருந்து நிறைய கௌரவ இடங்கள்ல அற்புதமா நடித்தவர். எங்க சித்தப்பா திரு குணசேகர் அவர்கள் கதாநாயகனாக பல்வேறு நாடகங்களிலே அசத்தியவர். அண்ணன் திரு ஸ்டீபன் ராஜ் அவர்கள் எல்லா ரோல்லையும் கதாநாயக, அப்பா, எல்லா சீன்லையும் ரொம்ப அசத்தலா பண்ணவர். மறைந்த திரு புகழ்ச்சேட் அவர்கள் சிறப்பான முறையில் வில்லன் கேரக்டரையும் டைரக்ஷனையும் பண்ணி ரொம்ப அற்புதமா நடித்தவர் திரு புகழ்ச்சேட் அவர்கள். திரு வெள்ளத்துறை அவர்கள், மறைந்த பீடிக்கடை வெள்ளத்துறை அவர்கள் பௌர்ணமி நாடக குழுவிலே மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். திரு ராஜகோபால், கீழூரை சேர்ந்த திரு ராஜகோபால் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எங்களோடு பயணியவர். மறைந்த திரு ஈஸ்வரபாபு அவர்கள், மேக்க திரட்டை சேர்ந்த ஈஸ்வரபாபு அவர்கள் காமெடியாக பல நாடகங்களில் எங்களோடு நடித்தவர். மறைந்த சுரேஷ், டீ கடையை சேர்ந்த சுரேஷ் அவர்கள் வில்லன் குரூப்பில் எங்களோடு இணைந்து பணியாற்றவர். மறைந்த போன வருஷம் வரை எங்களோடு நின்று ரொம்ப அற்புதமா பணியாற்றிய பாசத்துக்குரிய தம்பி கீழூரை சேர்ந்த திரு டி முத்துக்கண்ணன் அவர்கள் ரொம்ப அற்புதமா எங்களுக்கு நின்று வேலை பார்ப்பாரு. இந்த நேரத்தில் அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். திரு மறைந்த திரு வைகுண்டராஜா, வைகுண்ட நாடார் அவர்கள் வில்லனாக பல வேடங்களில் நடித்தவர். தங்கபெருமா அவர்களின் தம்பி, அவன் அந்த சின்ன பையனும் நாடகத்தில் எங்களோடு பணியாற்றியிருக்கிறான். மறைந்த கிருபாகரன், சி கிருபாகரன், அவன் பல்வேறு நாடகங்களில் எங்களோடு பணியாற்றினார். இன்று இந்த ஊரை விட்டு அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் புகழ் பௌர்ணமி நாடக குழுவின் மூலமாக என்றும் நிலைத்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு பணியாற்றிய சீனியர்கள் திரு ஜெகநாதன், திரு செல்வமோகன், திரு கண்ணதாசன் டெய்லர், திரு எம் சிவகுமார், திரு பி சக்தி, திரு என் மகேந்திரன், திரு பி செந்தில்குமார், திரு கே முருகன், திரு ஜி வைகுண்டராஜா, திரு சுப்பிரமணியன், திரு என் கோபால், எம் ஜான் முத்தப்பா, எஸ் பொன்ராஜ், டி ஐசக் ஆகியோரையும் இந்த நேரத்தில் அவர்களை நினைவு கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். கோவில் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்த கோவில் நிர்வாகி அவர்களுக்கு பௌர்ணமி நாடக குழுவின் சார்பாக திரு குணசேகர் அவர்கள் இந்த சால்வை அணிவிப்பார்கள். திரு தங்கராஜ் அவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. எல்லாரும் கைத்தட்டலாமே. போட்டோ பாருங்க. சின்னப்பா சின்னப்பா
திரு முருகன் அவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. திருச்சிபுரம் பௌர்ணமி நாடகக்குழுவின் மூத்த கலைஞர் திரு ஜெயபால் அவர்களுக்கு பௌர்ணமி நாடகக்குழுவின் திரு ரமேஷ்குமார் அவர்கள் இந்த சால்வை அணிப்பார்கள். திரு சின்னசாமி நாடார் அவர்களுக்கு புகழ் பாலகன் அவர்கள் இந்த சால்வை அணிவிப்பார்கள். திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கு பௌர்ணமி நாடகக்குழுவின் சார்பாக இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. திரு முத்தையா நாடார் அவர்களுக்கு பௌர்ணமி நாடகக்குழுவின் சார்பாக இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. திரு குணசேகர் அவர்களுக்கு திரு ஜீவராஜ் அவர்கள் இந்த சால்வை அணிவிக்கிறார்கள். தனி ரசிகர் கூட்டம் இருக்கு. இப்பொழுது பௌர்ணமி நாடகக்குழுவின் சார்பாக நமது மேடைக்கு வந்திருக்கக்கூடிய பாப்பாக்குடி காவல்துறை உதவி ஆய்வாளர் உயர் திரு ஆழ்வார் அவர்களுக்கு பௌர்ணமி நாடகக்குழுவின் சார்பாக இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. இப்பொழுது சார் அவர்கள் ஒரு 2 நிமிடம் உரையாற்றுவார்கள். 5 நிமிடம். திடீர்னு வந்து எந்த ஒரு தயாரும் இல்லாம திடீர்னு பேசிட்டாங்க. என்ன டாபிக் பத்தி பேசணும் தெரியல. சரி, முதல்ல வந்து இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் பிளஸ் இந்த விழா கமிட்டி எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல்ல இந்த கோயில் விழா சம்பந்தமா வந்து எங்க அனுமதி வரும்போது நான் ஒரு கோரிக்கை வச்சேன். அந்த கோரிக்கை வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து நிவர்த்தி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பாப்பாக்குடி காவல்துறை சார்பா வந்து கமிட்டிக்கும் பிளஸ் ஊர் மக்கள் உங்க எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கொடுக்கும்போது சொன்னாங்க ஏதாவது மோட்டிவ் ஸ்பீச் பேசுங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னாங்க. ஏன்னா இப்ப உள்ள பசங்க எல்லாருமே நம்மளை விட வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸாவும் இருக்காங்களா இல்லையா? அதனால அந்த பசங்களுக்கு வந்து நம்ம எந்த மோட்டிவ் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மோட்டிவ் யாருக்கு சொல்லணும்னா பேரண்ட்ஸ் தான் சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு தான் சொல்லணும். உண்மையா இல்லையா? இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு பையன், ஒரு மாணவன் இல்ல ஒரு மாணவி சரியான ஒரு வழிகாட்டு இல்லாம தவறான ஒரு பாதையில போறாங்கன்னா யாரு முதல் காரணம்? அவங்களோட அப்பா அம்மா தான். யாரும் என்ன சொல்ல முடியுமா? அதான் உண்மை. முன்னாடி காலங்கள் வந்து எப்படின்னா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கண்டிப்பா வளர்த்தாங்க. இப்ப கண்டிப்பு கிடையாது, ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. உண்மையா இல்லையா? ரொம்ப செல்லம். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அதனால அவனுக்கு பைக் கொடுக்கணும், அப்படி வளர்ந்துதான் வந்து இந்த சமுதாயம் வந்து ரொம்ப, அதாவது சொல்லவே முடியாது. இப்ப நீங்க மொபைல்ல பாக்குறீங்கல்ல, என்ன அந்த சின்ன பசங்களால எவ்வளவு பிரச்சனைகள் வருது, இப்ப இருக்க இளைஞர்களால எவ்வளவு பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியும். அதுக்கு எல்லாரும் காரணம் என்ன? தான் அவனுக்கு வந்து தான் வீட்டுல என்ன கஷ்டம் இருக்கு, என்ன அப்பா அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க, கூட பிறந்த சகோதரி என்ன பண்றாங்க, என்ன அது தெரியல. ஏன்னா கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டாங்க. என்ன கட்டம் வாங்கி கொடுக்க அப்படின்னே வந்து வளர்த்துட்டாங்க. அதனால அப்படி பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணணும், அவங்ககிட்ட வந்து நீங்க முதல்ல சொல்ல வேண்டியதுன்னா வந்து பாசிட்டிவா பேசணும்.
எல்லா உங்க முதல்ல தெரிஞ்சாங்க பாசிட்டிவா நடந்தது, நல்ல விஷயங்களா பேசணும். நான் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா இருக்காது? அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பல்பு வந்து எல்லாமே நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அவரு இந்த மாதிரி சின்ன பருவத்தில் இருக்கும்போது அவரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்போ அவருடைய வாத்தியார் வந்து அவனை பார்த்துட்டு எனக்கு படிப்பே வராது அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கையில ஒரு துண்டு சீட்டு அதில் எழுதி கொடுத்தாங்க. என்ன எழுதிருக்காங்க? இவன் வந்து அடி முட்டாள், இவனுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது, இவன் ஒரு தற்கொலை அப்படின்னு எழுதி அவங்க அம்மாவோட கையில கொடுத்தாங்க. அவங்க அம்மா அதை வாங்கி பார்த்து படிச்சுட்டு அவங்ககிட்ட காட்டல. அப்போ கேட்கான், என்னம்மா எழுதி கொடுத்தாங்க அப்படி கேட்கான். உடனே அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு, இல்லடா இந்த உலகத்துல நீ தான் பெரிய அறிவாளியா, என்ன உன்னை மிஞ்சின ஆளு யாரும் கிடையாதான் அப்படின்னு சொல்லி உன்னை ரொம்ப பெருமையா வந்து எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த எழுத சீட்டை ஏதோ ஒரு அலமாரில வச்சு முடிச்சுட்டாங்க. இவனும் பெரியவள் ஆயிட்டான், படிச்சு காலேஜ் டிகிரிலாம் முடிச்சு நல்ல ஒரு பெரிய விஞ்ஞானி ஆயிட்டான். பல்பு கண்டுபிடிக்கிற எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சான். அவங்க அம்மா இறந்து போனாங்க. அப்போ அந்த வீடை வந்து பராமரிக்கிறதுக்கு வீடெல்லாம் கிளீன் எடுக்காங்க. அப்போ அந்த துண்டு சீட்டை எடுக்கிறான். எடுக்கும்போது பார்க்க அவங்களுடைய வாத்தியார் அப்படி எழுதியிருக்காங்க, இவன் வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவன், இவனுக்கு வந்து ஒரு தற்கொலை, ஒன்றும் படிப்பு ஏறாது, இவன் வந்து ஒரு ஊருக்கும் லாய்ப்பட மாட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அவங்க அம்மா அந்த சின்ன வயசுலயே அவன்கிட்ட அதை சொல்லியிருந்தான்னா அந்த பையன் வந்து பெரிய விஞ்ஞானியாவோ இந்த இப்போ வரைக்கும் பேசுற அளவுக்கு அவன் வளர்ந்துருப்பானா? வளர்ந்துருக்க மாட்டான். அதனால சொல்லுது, உங்களுடைய பிள்ளை மேல நம்பிக்கை வைங்க, அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவா என்ன எப்பவுமே அவளை சுத்தி வந்து ஒரு நல்ல விஷயங்களா வந்து பண்ணுங்க. இப்பெல்லாம் வந்து போதை வஸ்துக்கள் வந்து அதிகமாயிருச்சு, சரிங்க இல்லையா? முன்னாடி காலங்கள் பெரியவங்க உட்காந்துருக்காங்க. முன்னாடி காலங்கள் ஒரு குடிகாரன் அப்படின்னாலே வந்து அவன் ரொம்ப அசிங்கம் வைப்பாங்க, ரொம்ப வந்து ஊரை விட தள்ளி வச்சு வைப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, ஏன்னா எல்லாமே சர்வசாதாரணமா இருக்கு. நம்ம பசங்களை வந்து அந்த மாதிரி போதை வசதியில வந்து போடக்கூடாது. முதல்ல கஷ்டம் என்னன்னா அவங்க நல்லா தெரிய வைங்க. உங்களுக்கு அது எல்லாம் தெரிஞ்ச கதை தான், தெரியாத ஒண்ணு கிடையாது. ஒரு பாறை, ஒரு கல், அது எவ்வளவு கல் அடி வாங்குதோ அது அவ்வளவுக்குள்ள வந்து ஒரு நல்ல இடத்துல போய் இருக்கும். அந்த கதை உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நல்ல அடிவான கல் வந்து சிலையாகி கோயில வந்து சிற்பமா வந்து இருக்குது. அதே மாதிரிதான் நம்மளும் உங்க பையனுக்கும் சரி உங்க பசங்களுக்கும் நல்லா வந்து உலகை கத்துக் கொடுங்க. கடினமா வந்து உலகை கத்துக் கொடுங்க. வேற எதுவுமே நீங்க சொல்லிட வேண்டாம். நல்ல உழைப்பு, நல்ல படிப்பு. அதே மாதிரி நான் செல்லமா என் பையனுக்கு வளர்க்க சொல்லி தனியா ரூம் வச்சு கொடுத்துட்டேன், ஏன்னா நான் வந்து சிஸ்டம் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் எல்லாம் வாங்கி கொடுங்க. நான் எல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா அவனை வந்து வாட்ச் பண்ணுங்க, என்ன பண்றான். ஒரு அவனுக்கு தனி ரூம் தான், ரூம் அடையக்கூடாது. ஏன்னா நீ ரூம் திறந்த வச்சு நீ வந்து எல்லாம் பாரு வை. என்ன அதே மாதிரி ஒரு போனோ சிஸ்டமோ ஹெட்போன் போடாத, நீ வந்து ஓப்பனா வை, நானும் பாட்டை கேட்டுக்கிறேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு வாங்க. அது மாதிரி பசங்களுமே வந்து நான் சொல்றேன், உங்களுடைய விருப்பத்தை உங்க பெற்றோர்கிட்ட வந்து தெரிவிங்க. அவங்களுக்கு தெரிய மாதிரி புரிய மாதிரி நீங்க வந்து எதுவுமே வந்து கொண்டு போங்க. ஏன் அவங்களுக்கு மறைச்சு ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும்? அவங்களுக்கு வந்து புரிய வைங்க. நீங்க புரிய வச்சு எனக்கு இதாம பிடிச்சிருக்கு, எனக்கு இதான் வேணும், நான் இதான் படிக்க போறேன் அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அனுமதி வாங்க. அப்படி வாங்கி நீங்க வந்து நல்ல ஒரு சந்தோஷமா வரணும். மெயினா வந்து காவல்துறையில் சொல்லுவாங்க, கிரைம் பிளஸ் இந்த புகையில சம்பந்தமா நிறைய வந்து அறிவுகளை வந்து சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து நிறைய சிசிடிவி கேமரா மாட்டி இருக்கிறோம், நிறைய இடத்துல இருக்குது. ஆனா வந்து பழைய கேமரா நிறைய ஒர்க் ஆகாம இருக்குது. அது எங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால அந்த ஊர் மக்கள்கிட்டையும் ஒரே ஒரு கோரிக்கை கூட வச்சுக்கிறேன், அந்த மாதிரி இந்த கேமரா ஒர்க் ஆகாது, அந்த கேமராலுமே வந்து நீங்க கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். இந்த கோயிலோட முடிஞ்சோடனே அதை ஒரு ஸ்டெப் எடுத்து சரி பண்ணி கொடுங்க. எனக்கு வாய்ப்பளித்த இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் இந்த விழா கமிட்டிக்கும் இனிவன் நோட்டு நன்றி சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ரமேஷ் குமார், சரிங்களா? அப்பா பேரு நாராயணசாமி. இவங்க வந்து வாங்க பாருங்க. ஆமா, இவங்க வந்து உடல் தானம் வந்து பண்றதுக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க, சரிங்களா? உடல் தானம் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா பிளட் வந்து ஹார்ட் வந்து எவ்வளவு நேரத்தை கொண்டு போனாங்க, என்ன கொண்டு போய் ஒரு உயிரை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அப்படி ஏதாவது விருப்பம் இருந்தா நீங்க பண்ணலாம், அது வந்து எந்த தப்பும் கிடையாது. முன்னோர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க, நம்ம வந்து புதைக்கணும் வைக்கணும் அப்படின்னு. உங்களோட உடல் உறுப்பு
இன்னொரு முடியாத ஒரு ஆளுக்கு வந்து பொருத்தி அதை வந்து நீங்க இன்னொரு வாழ்வு, நீங்க இந்த உலகத்துல இன்னொரு ஜென்மம் எடுத்த மாதிரி வாழ்வீங்க. அந்த மாதிரி ஏதாவது விருப்பம் இருந்தா அப்படின்னா ஒரு தானம் கண்டிப்பா பண்ணுங்க. அது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்பொழுது 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு சார் அவர்கள் சீல்டு வழங்குவார்கள். கொஞ்சம் வேகமாக வாங்க, டைம் கம்மியா இருக்கு. 2021-22 கொரோனா பீரியடு, அதுல வந்து 10ஆம் வகுப்பு கிடையாது. 12ஆம் வகுப்பு யு ரம்யாலட்சுமி, டாக்டர் ஆஃப் உலகநாதன் உமையால் சுந்தரி. ரம்யாலட்சுமி 12ஆம் வகுப்பு, முதல் மதிப்பெண் 600க்கு 520. அவங்க அப்பாவும் அம்மாவோட வரலாம். வாங்க. எம் பூஜா, டாக்டர் ஆஃப் மகேஷ் கனகா 501. 2021-22 எம் பூஜா, டாக்டர் ஆஃப் மகேஷ் கனகா. 2022-23 காவிய சக்தி, கதிரவன் முத்துமணி அவர்களின் மகள் காவிய சக்தி 475 10ஆம் வகுப்பு. சுசிமா 450. பூஜா மகேஷ் கண்ணா உள்ளமா முன்னாடி கை தட்டுங்களேன். காவிய சக்தி, கதிரவன் முத்துமணி அவர்களின் ரம்யாலட்சுமி, உலகநாதன் உமையால் சுந்தரி 520 600க்கு கை தட்டுங்க. சுசிமா சசிகுமார் கவிதா அவர்களின் மகள் சுசிமா 450. கருணி முத்தரசி, கல்யாணகுமார் சங்கீதா அவர்களின் மகள் கருணி முத்தரசி 600க்கு 564. காவிய சக்தியா கைத்தட்டின. கருணி முத்தரசி திரு பொண்ணு அவர்களின் பேத்தியா, அவளுக்கு லீவு கிடைக்கலையா? கைத்தட்டுங்க. 564. சுசிமா சுசிமா தானே? சுசிமா 450 10ஆம் வகுப்பு. முத்துமணி இசக்கி பிரேமா 558 600க்கு 12ஆம் வகுப்பு. கைத்தட்டுங்க நல்லா. ராமகரணி 10ஆம் வகுப்பு 483. எனது மகள் ராமகரணி அமராவதி. புகழேந்தி உதயகுமார் பிரேமா அவர்களின் மகன் புகழேந்தி 477. மாவனங்கப்பா. அடுத்தபடியாக பேங்க் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்ற மதுபாலா புகழ்சங்கர் அவர்களின் மகள் மதுபாலா, வைகுண்டராஜா அவர்களின் மகள் சீதா ஜெயசுதா. பேங்க் எக்ஸாம்ல யூடியூப் மட்டுமே பார்த்து அதிலிருந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வெற்றி பெற்ற மதுபாலாவை மேடை கிடைக்கிறோம். சீதா ஜெயசுதா விரும்புவாங்க, டையங்களுக்கு போயிட்டே இருக்கு. அடுத்தபடியாக குரூப் எக்ஸாமில் தேர்வு பெற்று பொதுப்பணித்துறையில் உயர் பதவியில் இருக்கும் திரு டேவிட் அவர்களை மேடை கிடைக்கிறோம். மதுபாலா தமிழ்நாடு கிராம பேங்க். சீதா ஜெயசுதா அவர்களின் அப்பா வைகுண்டராஜா அவர்கள். டேவிட் அவர்கள் பொதுப்பணித்துறையில பெரிய பொறுப்புல இருக்காப்ல. கைத்தட்டுங்க. நம்ம ஒரு பையன் எல்லாரும் படிச்சு பெரிய பெரிய பதவிக்கு வரணும்.
அதுக்குதான் இந்த ஜெயசுதா அவர்களின் அப்பா திரு பேபிநாத் PSF, திரு முத்தப்பா அவர்களின் மகன் பேபிநாத், திரு சண்முகாசாரி அவர்களின் மகன் CRPF சுப்பிரமணியன், திரு சொக்கலால் பால்துறை அவர்களின் மகன் சொக்கலால் CRPF, திரு அப்பாத்துறை அவர்களின் மகன் தமிழ்நாடு காவல்துறை திரு சதீஷ்குமார். கைத்தட்டலாமே. சதீஷ்குமார் திரு அப்பாத்துறை இந்திரா அவர்களின் மகன் தமிழ்நாடு காவல்துறை. கைத்தட்டலாம். அடுத்தபடியாக வாங்க சண்முகாசாரி அவர்களின் மகன் CRPF சுப்பிரமணியன். நீ வாப்பா, இது அவர் பையன். கை தட்டுங்களேன். அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அருண் பாலாஜி CA. நம்ம ஊர்ல முதல்ல CA பண்ணிக்கிட்டு இருக்க பையன் முடிக்க போறான். திரு புகழ்சங்கர் அவர்களின் மகன் அருண் பாலாஜி. கை தட்டுங்க. CA பண்றது ரொம்ப கஷ்டம், அவன் முடிக்க போறான். முதல் வக்கீல், நமது ஊரின் முதல் வக்கீல் திரு முருகன் அவர்களின் மகள் சீதா நந்தினி. மேடைக்கு வரவும். நமது ஊரின் முதல் வழக்கறிஞர், நமது ஊரின் முதல் PhD பண்ணிக்கிட்டு இருக்க பையன் முடிக்க போறோம். திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களின் மகன் H7S MSc PhD. திரு சீதா நந்தினி. கோவில் நிர்வாகி திரு முருகன் அவர்களின் மகன் முதல் வழக்கறிஞர். திரு சிவனேஷ் PhD பண்ணிட்டு இருக்க அந்த பையன் நமது ஊரின் முதல். கைத்தட்டுங்க. சொக்கலால் லக்ஷனா மித்ரா. ஸ்போர்ட்ஸில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரன்னிங்கில் வெற்றி பெற்ற லக்ஷனா மித்ரா. இந்த பாப்பா ஊனம் ஒரு தடையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ எடுத்துக்காட்டு. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போயிருக்கா. எல்லாரும் கை தட்டுங்களேன். ஸ்பீச்சில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போன இசை புவனா ஸ்பீச் டிஸ்ட்ரிக்ட் லெவல். கை தட்டுங்க. இப்பொழுது பௌர்ணமி நாடக குழுவின் சார்பாக எங்கள் மூத்த கலைஞர் திரு ஜெயபால் அவர்கள் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பௌர்ணமி நாடக குழுவின் சார்பாக இந்த ஷீல்டை வழங்குகிறோம். இந்துஜா வந்துருங்களா? இந்துஜா, பேபிநாத் அப்பா அம்மா யாராவது வர வேண்டியதானே? பேபிநாத் வீட்டம்மா வரலாம் இல்லையா? பேபிநாத் திரு முத்தப்பா அவர்களின் மகன் PSF பேபிநாத். பேபிநாத் ராஜேஷ் என் ராஜேஷ் அப்பா என் ராஜேஷ் நாகராஜ் பாக்கியம் அவர்களின் மகன். ராஜேஷ் நாகராஜ் அவர்களின் மகன் ராஜேஷ் நாடுத்திருப்பது. கைத்தட்டுங்க.
விஸ்வநாத் அவர்களின் மனைவி வாமா. நன்றி. பல்வேறு வகையில் எங்களோடு அழிந்து கொண்டிருக்கும் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திரு ரமேஷ்குமார் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவிப்பார். பாப்பாவுடி பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் திரு ஆனைக்குட்டி பாண்டியன் அவர்களை மேடை கலைக்கிறோம். கைத்தட்டின திரு ஆனைக்குட்டி பாண்டியன் அவர்களை மேடை கலைக்கிறோம். கைத்தட்டலாமே. அண்ணன் திரு ஆனைக்குட்டி பாண்டியன் அவர்களுக்கு திரு புகழ்சங்கர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவிப்பார். எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த பாப்பாக்குடி பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் திரு ஆனைக்குட்டி பாண்டியன் அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பௌர்ணமி நாடகங்களின் சார்பாகவும் இந்த கொண்டாடி நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று இந்த மேடைக்கு வருகை தந்த உயர் திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களோடு இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றியை கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. 35 ஆண்டுகளாக எங்களுக்கு சீன் செட்டிங் அமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பன் அவர்களையும் அக்கா சாந்தி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். 35 ஆண்டுகளாக சீன் செட்டிங் அமைத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பன் அவர்களையும் அக்கா சாந்தி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க.